மக்களே ப்ரோமோ 2 பார்த்தீங்களா? எல்லாரும் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஏன் கேமில் இருக்கும்போது வந்து காட்டல? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஒவ்வொருத்தரை வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அப்பப்போ அவங்க முதுகில் குத்தி, வாயில் குத்தி, மூக்கில் குத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ குத்தி காமிச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் முன்னாடி இவங்க இந்த மாதிரி ஒரு செல்லிங் பாயிண்ட் வச்சுருக்காங்க, அதனால் இவங்க சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ரி வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அண்ட் ப்ரோமோ 2ல் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போடாதவங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்றைக்கான ப்ரோமோ 2 கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் ஹெவியாக இருந்தது. ஏன்னா முதல் ப்ரோமோவில் யார் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ப்ரோமோவில் ஏதாவது கேம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் மறுபடியும் வந்து பேசுகிற விஷயங்களே மட்டும்தான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம கமல் சார் அவர்கள் அண்ட் பிக் பாஸ் டீமும் கூட. ஸோ இதில் அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தினேஷ் ப்ரோ காலை இழந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா விசித்ரா மேம் தான் அவங்களோட கெத்துன்னு ஒன்று இருக்குது இல்லை, என்ன ஆனாலையும் என்ன அடி வாங்கினாலையும் அந்த கெத்தை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு யூனிக் அதை யூஎஸ்பியாக அவங்க வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாப்புல. இது கரெக்டான காம்ப்ளிமெண்ட் தான். இந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா லைவில் 2 பேரும் உட்காந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து பேசிகிட்டு இருந்தீங்க. இப்படிலாம் பார்க்கவும் சந்தோஷமாக தான் இருக்குது. எப்பயும் மக்கள் வந்து அடிச்சிக்கிறது ஒச்சிக்கிறது அப்படியே வந்து ஒருத்தனை போட்டு தாக்குறது அப்படிங்கிறது மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக இருந்தாலையும் பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் மாயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு ப்ரோவை சொல்கிறாங்க, அவருக்கு ஒன்று வேணும் அப்படின்னா எவ்வளோ தூரம்னாலும் கீழே இறங்கி யாரை யூஸ் பண்ணிக்கணுமோ அதை அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணி அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட யூஎஸ்பியாக வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது குத்துறது அதான் புகழ்வதை போல இகழ்வதை போல புகழ்வது அப்படின்னு சொல்லுவாங்க வஞ்ச புகழ்ச்சி அணியில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுக்கு மாயா வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு சொன்னார், யாருக்கு, அர்ச்சனா அவர்களுக்கு வந்து சொன்னாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சின்ன குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது, அது வந்து இங்கே நல்லா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், அதுதான் ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் இவங்களுக்கு அந்த யூஎஸ்பியாக இதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு மணியோட யூஎஸ்பி வந்து ரவீனா தான் சார். அவங்க போயிட்டாங்க, போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி டைல்யூட் ஆகிட்டார். ஆனால் ரவீனா இருக்கும்போது செம்ம ஆக்டிவாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயா. ஸோ இதான் ப்ரோமோ 2ல் வந்து காட்டுறாங்க. இதெல்லாம் தாண்டி யாரா எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. விசித்ரா மேடம் தான் பாவம் இல்லையா? அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.